வணக்கம். யாழ்சிறியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களுக்கு ஆதரவாக மீண்டும் களமிறங்கிய கனடா, பொறுப்பு கூறலை தொடர்ந்து ஆதரிக்க உறுதி. இலங்கை தூதரகங்கள் மூலம் சான்றளிப்பது இன்று முதல் கட்டாயம், வெளிநாடு செல்வோருக்கு கொண்டுவரப்பட்ட புதிய நடைமுறை. செம்மணி மனித புதைகுழி படங்களை பகிர்வோருக்கு எதிராக குற்றவியல் விசாரணைகளை இடையூறு செய்ததாக சட்ட நடவடிக்கை. எலான் மஸ்க் தொடங்கும் புதிய கட்சி மீண்டும் தென்னாப்பிரிக்காவுக்கு செல்லுமாறு அறிவித்தரம். உணவுக்காக காத்திருக்கும் காசா மக்கள் அரங்கேறும் கொடூரம் இலங்கையை நினைவூட்டுகிறதா? தொடர்பான விரிவான செய்திகள். தமிழர்களுக்கு பொறுப்பு கூறல்களுக்கு சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் என கனடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். குறித்த கடிதத்தில் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தமிழ் இனப்படுகொலையில் தமிழ் கனேடியர்கள் சுமக்கும் பலியை பொறித்துக் கொள்வதாக கனடா அனைத்து சமூகங்களையும் குறிப்பாக தமிழர்களையும் ஆதரிப்பதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி அளித்து வரும் பங்களிப்புகளை கனேடிய அரசாங்கம் மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அமைச்சரவையில் பதவி வகித்த இரண்டாவது இலங்கை தமிழ் வம்சாவளியை சேர்ந்த அமைச்சராக அவரது பாரம்பரியம் குறித்து பெருமைப்படுவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறலை நோக்கிய உண்மை மற்றும் நீதிக்கான அழுத்தத்திற்கு சுயாதீனமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். கனடாவில் வாழும் ஈழத்தமிழர்கள் வணிக மற்றும் சமூக தலைவர்களாக இருந்து கனடாவின் சமூகத்துக்கு செய்யும் மகத்தான பங்களிப்புகளையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான செயற்கை படங்கள் சமூக வலைத்தளங்களிலும் பொதுவெளியிலும் பரப்பவர்களுக்கு எதிராக இனிவரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டத்தரணி ரணித ஞானராஜா தெரிவித்துள்ளார். செம்மணி சிந்துபாந்தி மனித புதைக்குழி அகழ்வின் 2ஆம் கட்டத்தின் 5ஆம் நாள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுவரையான அகழ்வில் 33 மனித எலும்பு தொகுதிகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகள் தொடர்பாக நிபுணர்கள் வேலை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருப்பதால் நேற்று பகல் பொழுதில் மட்டும் 2 சிறுவர்களின் உடல்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு ஆய்வுக்காக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மட்டத்தில் உள்ள எலும்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து குழப்பமான சூழலில் இருப்பதால் சரியான விதத்தில் ஆய்வொன்றை செய்து தெளிவான விதத்தில் சரியான அகழ்ந்து எடுப்பதற்கு நேரம் எடுக்கும் என்பதால் நேற்று புதிதாக எதுவும் அடையாளப்படுத்தப்படவில்லை. சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான செயற்கை படங்களை பகிர்வதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் எதிர்வரும் காலத்தில் தொடர்ந்து இவ்வாறான படங்கள் பகிரப்படுமாக இருந்தால் குற்றவியல் விசாரணைகளை இடையூறு செய்தார் என்ற அடிப்படையிலும் நிலுவையில் உள்ள வழக்கில் நீதிமன்றை அவமதித்தார் என்ற அடிப்படையிலும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சுயதொழில் மூலம் தொழில்துறை மற்றும் நிறுவனத் துறைகளில் வெளிநாடு செல்லும் இலங்கை தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை சம்பந்தப்பட்ட நாட்டில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் சான்றளிப்பது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை ஜூன் 7ஆம் தேதி முதல் இதை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் இன்று வரை குறித்த நடைமுறை ஒத்திவைக்கப்பட்டதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய விதிகளின்படி சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமான், இஸ்ரேல், யோர்டான், லெபனான், மாலைத்தீவுகள், மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா ஆகிய 13 நாடுகளில் தொழில்துறை மற்றும் நிறுவன துறைகளில் வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பிக்கும் தொழிலாளர்கள் தங்கள் சேவை ஒப்பந்தத்தை அந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் தொழிலாளர் மற்றும் நலன்புரி பிரிவுகளினால் சான்றளிக்க வேண்டும். பணியகம் பதிவை பெறுவதற்கு இந்த சான்றிதழ் அவசியம். இந்த சேவைக்கு $60 கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் நோக்கங்கள் கடந்த காலங்களில் மனித கடத்தல் காரணமாக இலங்கை தொழிலாளர்கள் வெளிநாடுகளில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டனர்.
எதிர்கொண்டனர். இந்த சிக்கல்களுக்கு தீர்வாகவும் இலங்கை தொழிலாளர்களின் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு பாதுகாப்பாக அனுப்புவதை உறுதி செய்யும் நோக்குடனும் இந்த முடிவை பணியகம் எடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான மோசடிகள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் இருந்து தொழிலாளர்களை பாதுகாக்கும் ஒரு முயற்சியாக எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து சர்வதேச செய்திகள். உலகில் பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள வரி மற்றும் செலவு மசோதாவுக்கு தொடர்ந்து தனது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றார். அமெரிக்க அதிபரை கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டுள்ள வரி மற்றும் செலவு மசோதா குறித்து எலான் மஸ்க் தனது கருத்தை பகிர்கையில், வரி மற்றும் செலவு மசோதா வரலாற்றில் மிகப்பெரிய கடன் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். இந்த மசோதாவுக்கு வாக்களித்த ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் வெட்கத்தால் தலைகுனிய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இந்த மசோதாவுக்கு வாக்களித்தது குறித்து கூறுகையில், குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் எந்த பூமியில் செய்யும் கடைசி விடியும் இதுவாக இருந்தால் அடுத்த ஆண்டு தங்கள் முதன்மை தேர்தலை இழப்பார்கள். இந்த பைத்தியக்காரத்தனமான செலவு மசோதா நிறைவேறினால் அடுத்த நாள் புதிய கட்சி உருவாகும். மக்களுக்கு உண்மையில் ஒரு குரல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமது நாட்டுக்கு ஜனநாயக கட்சியான குடியரசுக் கட்சிக்கு மாற்றாக புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் இதுவாகும் என்று மஸ்க் கூறியுள்ளார். இந்த நிலையில் எலான் மஸ்க் மீண்டும் தென்னாப்பிரிக்காவுக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து ட்ரம்ப் ஒரு பதிவொன்றை இட்டுள்ளார். குறித்த பதிவில், அதிபர் தேர்தலில் எலான் மஸ்க் என்னை தீவிரமாக ஆதரித்தார், ஆனால் EVA வாகனங்களுக்கான நுகர்வோர் வரி சலுகையை ரத்து செய்ய வேண்டும் என்பதை நீண்ட நாட்களாக நான் கோரி வருகின்றேன். இது எலான் மஸ்க்கும் தெரியும். வரலாற்றில் இந்த மனிதரையும் விட அதிக சலுகைகளை அனுபவிப்பது எலான் மஸ்க் தான். சலுகைகள் மட்டுமில்லை என்றால் கடையை காலி செய்துவிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கே அவர் திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கும் என்று பதிவிட்டுள்ளார். இந்த மசோதா தொடர்பாக இருவருக்கும் இடையில் இதற்கு முன்னும் பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் மஸ்க் இது தொடர்பில் மன்னிப்பு கோரியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் காசா நகரில் உள்ள அல்பகா கபே உணவகத்தில் உணவுக்காக காத்திருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 30 பேர் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டனர். அதே சமயம் உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 23 பேர் பலியாகினர். மேலும் தெற்கு காசாவில் உணவு தேடி வந்த 11 பேரை இஸ்ரேலிய படைகள் கொன்றதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சமீபத்திய தாக்குதல்களில் மொத்தமாக 74 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இத்துடன் யாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.